வணக்கம். இப்போ நியூஸ் திறந்தாலே கொரோனா வைரஸ் மறுபடியும் நியூஸ்ல வந்துருச்சு. எந்த பக்கம் பார்த்தாலும் டெய்லி ஒரு கவுண்ட் போட்டுட்டு இருக்காங்க. இன்னைக்கு 5000 இருக்கு, நாளைக்கு 6000 இருக்கு அப்படின்னு ஒரு கவுண்ட் இருக்கு. ஸோ மறுபடியும் மக்கள் மத்தியில ஒரு பதட்டம் இருக்கு. கொரோனா வைரஸ் மறுபடியும் வீரியமுள்ள வைரஸா வருமா அப்படின்றது. பொதுவாகவே குழந்தைங்கள்ல கொரோனா வைரஸ் ரொம்ப தீவிரமான பாதிப்பை ஏற்படுத்தாது. எஸ்பெஷலி இப்போ நம்ம எல்லாருமே லாஸ்ட் 5 இயர்ஸ்ல எக்ஸ்போஸ் ஆயிருக்கிறதுனால ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே இம்யூனிட்டி இருக்கும். மெஜாரிட்டி ஆஃப் அஸ் வேக்சினேட்டும் பண்ணியிருக்கோம். ஸோ தீவிரமான கொரோனா வைரஸ் வர வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸோ அதனால நம்ம குழந்தைங்கள்ல கொரோனா வைரஸ் பத்தி ரொம்ப கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எஸ்பெஷலி இப்போ நம்ம சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சு 2 months கழிச்சு ஸ்கூல் திறந்திருக்கு. ஸோ குழந்தைங்க ஸ்கூலுக்கு போவாங்க. ஒரு குழந்தை இருமோ, இன்னொரு குழந்தைக்கு சளி இருக்கும். ஒருத்தருக்கு குழந்தை ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு லேசான ஜுரத்தோட வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கு. மைல்டு கோல்டு காஃப் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ உடனே பேனிக் பண்ணி நம்ம இது கொரோனாவா இருக்குமா, கொரோனா டெஸ்ட் பண்ணணுமா, குழந்தைய வீட்டில் வைக்கணுமா அப்படின்ற அந்த பயம் தேவையில்லை. ஸோ எப்பயுமே ஒரு நார்மல் வைரஸ் காய்ச்சல் மாதிரியோ, ஒரு நார்மல் காஃப் கோல்டு மாதிரியோ நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா போதும். ஜஸ்ட் பாராசிட்டமால் கொடுத்துக்கிட்டு குழந்தைக்கு அடிக்குவேட்டா ஹைட்ரேஷன் கொடுத்துக்கிட்டு, கோல்டு ரொம்ப பாப்பாக்கு சிம்டமேட்டிக்கா இருக்கு, மூக்கு ரொம்ப அடைச்சிட்டு இருக்கு, கஷ்டப்படுறா அப்படின்னா உங்க பீடியாட்ரிஷியன் கொடுக்குற அந்த காஃப் சிரப்பை மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். உடனே பயந்து ஹாஸ்பிட்டல் போகணும்ன்ற அவசியம் கிடையாது. மெயின் வார்னிங் சிம்டம்ஸ் என்ன அப்படின்னா, ஃபீவர் குறையாம ஒரு 3 to 5 daysக்கு மேல ரொம்ப ஹையா இருக்கிறது, குழந்தைனால வாயில எதுவுமே ஆகாரம் எடுத்துக்க முடியலன்ற பட்சத்திலயோ, இல்ல குழந்தைக்கு காஃப் ரொம்ப இருக்கு, மூச்சு திணறல் இருக்கு, வேகமா மூச்சு விடுறாங்க, இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருக்கு அப்படின்னா உடனே ஹாஸ்பிட்டல் போறது நல்லது. எஸ்பெஷலி சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா ஏற்கனவே வீசிங்லாம் வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி வீசிங் உள்ள குழந்தைங்க, ரெகுலரா மெடிகேஷன்ஸ் எடுத்துட்டு இருக்க குழந்தைங்க, அவங்களுக்கு இந்த மாதிரி லேசா ஏதாவது சிம்டம் இருந்தா கூட கண்டிப்பா உங்க பீடியாட்ரிஷியன் போய் காமிச்சு ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி ஓவராலா ரெகுலரா வர ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கோ, ஒரு காஃப் கோல்டுக்கோ ஆஸ் பேரண்ட்ஸ் நம்ம இப்ப பேனிக் பண்ண தேவையில்லை.